வணக்கம் நண்பர்களே, மினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு தாய் தன் மகன்களுக்காக வாழ்க்கை முழுக்க உழைத்தாள். ஆனால் ஒரு நாள் அதே மகன்கள் அவளை ஒரு திருடி என்று நம்பினார்கள். அந்த ஒரு குற்றச்சாட்டு அவளுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகுது. கடைசி வரை பாருங்க. இந்த கதையின் முடிவு உங்களை கண் கலங்க வைக்கும். இரவு முழுக்க இருந்த களைப்பிலிருந்து சாரதா முழுசா கூட எழுந்திருக்கல. அப்போதுதான் அவளோட மூத்த மருமக ரேணு கோபத்துல கதவை தள்ளிக்கிட்டு உள்ள வந்தா. அம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? நீங்க இவ்வளவு கீழ்த்தரமான வேலை செய்வீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அந்த வார்த்தையை கேட்ட சாரதாமா அதிர்ச்சியோட அவளை பார்த்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேமா, ஏன் இப்படி பேசுறேன்னு மெதுவா கேட்டாங்க. ரேணு இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, நடிக்க வேண்டாமா, நான் நேரா பேசுற ஆளு, சுற்றி வளைச்சு பேச மாட்டேன். நேத்திக்கு ராத்திரி சமையல் அறைக்கு நீங்க போனீங்களா இல்லையா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு கேட்டா. சாரதா அம்மா அமைதியா, ஆமா, எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, குடத்துல தண்ணி இல்ல, அதான் தண்ணி எடுக்க சமையல் அறைக்கு போனேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட ரேணு உடனே சத்தமா, சரவணா சீக்கிரம் வாங்க, மீனா நீயும் இங்க வா, எல்லாரும் வந்து உங்க அம்மா பண்ணிய வேலைய பாருங்கன்னு கத்தினா. சாரதா அம்மா பதறி போய், மருமகளே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் எல்லாரையும் கூப்பிடுறேன்னு கேட்டாங்க. அவசரப்படாதீங்க, எல்லாரும் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும்னு ரேணு கோவமா சொன்னான். அவ கத்துற சத்தம் கேட்டு மூத்த மகன் சரவண, இளைய மக விக்னேஷ், அவனோட மனைவி மீனா எல்லாரும் அந்த அறைக்குள்ள வந்தாங்க. உள்ள வந்த சரவண, என்னாச்சு ரேணு, காலங்காத்தால ஏன் இவ்வளவு சத்தம்னு கேட்டான். மீனாவும், ஆமா நீ என்ன விஷயம், ஏன் எல்லாரையும் இங்க கூப்பிட்டீங்கன்னு கேட்டா. ரேணு உடனே சாரதாவை கைய காட்டி, நேத்து நள்ளிரவு நம்ம அம்மா சமையலறைக்கு ரகசியமா எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னான். அதை கேட்ட சாரதா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நான் ரகசியமா போகலமா, தாகமா இருந்துச்சு, தண்ணி எடுக்க தான் போனேன்னு மறுபடியும் சொன்னாங்க. ரேணு கேலி சிரிப்போட, அப்படியா, தண்ணி எடுக்க போனீங்களா இல்ல சமையலறையை நோட்ட விட போனீங்களான்னு கேட்டா. சரவண உடனே, ரேணு அம்மா தண்ணி எடுக்க தான் போயிருப்பாங்க, இதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையான்னு சொன்னான். ஆனா ரேணு விடவே இல்லை. தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கலாம், அப்ப ஏன் சமையலறையை சுத்தம் பண்ணீங்க, அதுக்கு என்ன அவசியம்னு கேள்வி கேட்டா. மீனா உடனே, ஆமா நீ, எனக்கும் அதான் புரியல, அம்மாவுக்கு திடீர்னு ராத்திரி சமையலறை சுத்தம் பண்ணணும்னு ஏன் தோணுச்சுன்னு சேர்த்து பேசினான். அது வரைக்கும் அமைதியா இருந்த விக்னேஷ், இதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, அம்மா கொஞ்சம் பாத்திரம் கழுவுனா அதுல என்ன தப்புன்னு சொன்னான். ஒரு நிமிஷம் நின்னவ முகம் கடினமா மாறி, ஆனா நான் சமையலறையில 6000 ரூபாய் வச்சிருந்தேன், அதையும் அம்மா தான் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்னிடமே கேட்டிருக்கலாம், இந்த வயசுல இப்படி செய்வது சரியா அப்படின்னு கேட்டான். அந்த ஒரு வார்த்தை சாரதாவின் இதயத்தை நொறுக்கிடுச்சு. ரேணு அதையே பிடிச்சுக்கிட்டு, வீட்டுல சின்ன சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க என்ன கத்துக்குவாங்க, உங்க செயல் எல்லாம் மீறிடுச்சுமா அப்படின்னு கோபத்தோட திட்ட ஆரம்பிச்சா. சாரதாவால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல. கண்கள் முழுக்க கண்ணீர் நிரம்பிடுச்சு. மருமகளே, இவ்வளவு பெரிய பழியை ஏன் மேல போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சிருக்கணும், எனக்கு எதுக்கு அந்த பணம், நான் 1 ரூபா கூட எடுக்கலன்னு நடுங்கிற குரல்ல சொன்னாங்க. அது வரைக்கும் அமைதியா நின்ன சரவண, அம்மா உண்மையிலேயே நீங்க எடுத்திருந்தா இப்பவே சொல்லிடுங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் சாரதாவுக்கு உலகமே நின்ன மாதிரி இருந்துச்சு. தன் உயிரை கொடுத்து வளர்த்த மகனே இன்று தன்னை ஒரு திருடனா சந்தேகப்படுறான். அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் நின்றதே இல்லை. கடைசி நம்பிக்கையா இளைய மக விக்னேஷை பார்த்தா. அவன் தன் அம்மாவுக்காக ஒரு வார்த்தையாவது பேசுவான்னு நினைச்சாங்க. ஆனா விக்னேஷ் அமைதியா நின்னான். அவன் முகத்துல அம்மாவுக்கான பாசமோ பரிதாபமோ எதுவுமே தெரியல. அதை பார்த்த ரேணு கிண்டலா சிரிச்சுக்கிட்டு, இப்படி அழுதா எதுவும் மாற போறது இல்லம்மா, உண்மை என்னன்னா பணத்தை எடுத்தது நீங்க தான், இந்த வீட்டுல உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனா அதுவும் போதல போலன்னு விஷமா பேசினான். விக்னேஷும் தலையை குனிஞ்சுக்கிட்டு, அம்மா இதை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொன்னான். அம்மா இப்பவாது உண்மையை சொல்லிடுங்கன்னு விக்னேஷ் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை சாரதா அம்மாவின் இதயத்தையே உடைச்சிடுச்சு. நடுங்கிற கைகளால சேலையை சரி பண்ணிக்கிட்டு, விக்னேஷ் நீயும் என்னத்தான் சந்தேகப்படுறியா, நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன் நீயும் நம்புறியான்னு கண்ணீரோட கேட்டாங்க. விக்னேஷ் ஒரு நிமிஷம் அம்மாவை பார்த்தான். ஆனா அடுத்த நொடியிலேயே பார்வைய வேற பக்கம் திருப்பிக்கிட்டான். அம்மா நீங்க எடுக்கலனா அந்த பணம் எங்க போச்சு, இந்த வீட்டுக்குள்ள வெளியாட்கள் யாரும் வரமாட்டாங்கன்னு அமைதியா சொன்னான்.
அந்த வார்த்தை கேட்டதும் சாரதா அம்மாவுக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த தன் மகன்கள், தன் கையால சாப்பாடு ஊட்டி ஆளாக்கிய பிள்ளைகள் இன்னைக்கு தன்னையே நம்பாம நிக்கிறாங்கன்னு நினைச்சதும் அவங்களோட மனசு சுக்குநூறா உடஞ்சிடுச்சு. மெதுவா கட்டில்ல உட்கார்ந்தவங்க, நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னா சரி, ஏன் நிரபராதித்தனத்தை நிரூபிக்க நான் இனிமே எதுவும் சொல்ல போறது இல்லைன்னு வேதனையோட சொன்னாங்க. ரேணு உதட்ட சுழிச்சுக்கிட்டு, பாத்தீங்களா, பொய்ய வெளியே வந்ததும் பேசுறதே நிறுத்திட்டாங்க. சரி வாங்க, நமக்கு வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போயிட்டா. அவளை தொடர்ந்து சரவண, விக்னேஷ், மீனா எல்லாரும் தங்களோட அறைக்கு போயிட்டாங்க. அந்த அறையில சாரதாமா மட்டும் தனியா இருந்தாங்க. அவங்களோட கண்கள்ல இருந்த கண்ணீர் தலையணியையே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. மனம் முழுக்க உடஞ்சு போயிருந்துச்சு. அவங்க மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்குன்னு இந்த உலகத்துல உண்மையாவே நீ யாருமே இல்லையா? அந்த கேள்வியோடவே அவங்களோட மனசு பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அழகான நாட்களை நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுது. அன்னைக்கு வீடு முழுக்க சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. சாரதா அம்மா தன்னோட அறையில கல்யாணத்துக்கு கிளம்ப தயாராகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட கணவர் முருகேசன் கதவு பக்கமா நின்றுக்கிட்டு, சாரதா, இன்னும் எவ்வளவு நேரம், சீக்கிரம் வா, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் போய் சேருவோன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதுக்கு சாரதா அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு, நான் மாப்பிள்ளையோட அம்மா, கொஞ்சம் அழகா தயாராக வேண்டாமான்னு கலகலப்பா சொன்னாங்க. அன்னைக்கு வீடு முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் தான். அது மூத்த மகன் சரவணனோட கல்யாண நாள். உறவினர்கள், நண்பர்கள், சிரிப்பு, கொண்டாட்டம், வீடே திருவிழா மாதிரி இருந்துச்சு. புதுசா வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக சாரதா அம்மா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாங்க. அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தானே கவனிச்சாங்க. ரேணு முதல் தடவையா அந்த வீட்டுக்குள்ள மணப்பெண்ணா கால் வச்சப்போ சாரதா அம்மா அவளை அன்பா கட்டி பிடிச்சு, மா, இன்னையிலிருந்து இந்த வீடு உன்னோட வீடு, உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுன்னு பாசத்தோட சொன்னாங்க. ஆனா அதே ரேணு தான் இன்னைக்கு அவங்க மேல திருட்டு பழி சுமத்திட்டு நிக்கிறான். அதே மகன்கள் தான் அம்மா சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்பாம அமைதியா நின்னாங்க. அந்த பழைய நினைவுகள் ஒவ்வொன்றா மனசுக்குள்ள வந்தப்போ சாரதாமாவோட கண்கள் மறுபடியும் கலங்கிடுச்சு. முருகேசா, நீ இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா நான் என் சொந்த வீட்லயே அந்நியமா நிக்க வேண்டிய நிலை வந்திருக்காதுன்னு மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் கதவு பக்கம் லேசா ஒரு சத்தம் கேட்டுச்சு. நிமிந்து பார்த்தாங்க. இளைய மருமகள் மீனா கையில ஒரு டீ கப்போட உள்ள வந்தா. ஒரு வார்த்தை கூட பேசாம டீயை மேச மேல வச்சுட்டு அமைதியா வெளியே போயிட்டா. அந்த டீயை பார்த்ததும் சாரதா அம்மாவுக்கு பழைய நினைவுகள் மறுபடியும் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. முன்னாடி முருகேசன் உயிரோடு இருந்தப்போ காலையில 2 பேரும் சேர்ந்து டீ குடிப்பது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே, சாரதா, நீ என் பக்கத்துல உட்கார்ந்து டீ குடிக்கலன்னா அந்த டீக்கே சுவை இருக்காதுன்னு சொல்லுவாரு. அந்த நினைவு வந்ததும் சாரதா அம்மாவோட கண்கள்ல மறுபடியும் கண்ணீர் பெருக ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு அந்த டீயை தனியா உட்கார்ந்து குடிக்கணும்னு நினைச்சாலே அது டீயா இல்ல விஷமானு தோணுச்சு. நேரம் மெதுவா நகர்ந்துச்சு. மாலை ஆகிடுச்சு. ஆனா காலையிலிருந்து சாரதா அம்மா வாயில ஒரு வாய் சாப்பாடு கூட போகல. பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சிடுச்சு. உடம்பே சோர்ந்து போயிடுச்சு. சுற்றி ஒரு தடவை பார்த்தாங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்க அந்த வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை. மகன்களும் மருமகள்களும் அவங்களோட வேலையிலேயே இருந்தாங்க. சாரதா அம்மா மெதுவா கட்டில இருந்து எழுந்தாங்க. சுவர்ல தொங்கிக்கிட்டு இருந்த பழைய பைய எடுத்தாங்க. அதுக்குள்ள பல வருடமா சேமிச்சு வச்சிருந்த கொஞ்சம் சில்லறை காசு மட்டும் இருந்துச்சு. அந்த பையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு கதவை நோக்கி நடந்தாங்க. அப்பதான் ரேணுவோட குரல் பின்னாடி இருந்து கேட்டுச்சு. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? சாரதா அம்மா ஒரு நிமிஷம் நின்று, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மான்னு அமைதியா சொன்னாங்க. ரேணு உடனே கேலி சிரிப்போட, வெளியே போயிட்டு வரீங்களா? எதுக்கு? தெருவில் உட்காந்து உங்க பரிதாப கதைய எல்லார்கிட்டையும் சொல்ல போறீங்களான்னு கேட்டா. அந்த வார்த்தை சாரதா அம்மாவோட இதயத்துல நீரா குத்துற மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலான்னு நினைச்சேன்னு மெதுவா சொன்னாங்க. ரேணு முகம் சுழைச்சுக்கிட்டு, ரொம்ப தூரம் போயிடாதீங்க, வீட்டுல இன்னும் வேலை இருக்கு, அதை யார் பார்க்க போறதுன்னு அலட்சியமா சொல்லிட்டா. சாரதா அம்மா எதுவுமே பேசல. கண்கள்ல கண்ணீர் மட்டும் நிரம்பிடுச்சு. கனத்த மனசோட வீட்டை விட்டு வெளியே நடந்தாங்க. முன்னாடி மாதிரி வேகமா நடக்க முடியல. ஆனா அவங்களோட மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. 2 வாய் சாப்பாட்டுக்காக கூட இனி யார்கிட்டையும் கையேந்த கூடாது, அந்த எண்ணத்தோடவே நடந்துகிட்டு இருந்தாங்க.
கொஞ்சம் தூரம் போனதும் சாலையோரத்தில் ஒரு பஜ்ஜி கடை கண்ணில் பட்டுச்சு. பசி தாங்க முடியாம ஒரு தட்டு வாங்கி சாப்பிடலாமான்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் மெதுவா கடைக்காரர்கிட்ட, தம்பி ஒரு தட்டு பஜ்ஜி எவ்வளவுன்னு கேட்டாங்க. அம்மா 25 ரூபாய்ன்னு அவன் சொன்னான். சாரதா அம்மா உடனே பைய திறந்து பார்த்தாங்க. அதுக்குள்ள இருந்த காசை எண்ணி பார்த்துக்கிட்டு, என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்குன்னு மெதுவா முணுமுணுத்தாங்க. அப்புறம் சங்கடத்தோட, தம்பி 5 ரூபாய் குறையுதுன்னு சொன்னாங்க. அவங்களோட முகத்தை பார்த்த அந்த கடைக்காரனுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவன் சிரிச்சிட்டு, பரவாயில்லம்மா, 20 ரூபாய் மட்டும் கொடுங்க, அதுவே போதும்னு சொன்னான். அந்த ஒரு வார்த்தை சாரதாமோட மனசுல ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்துச்சு. உடனே பையில இருந்த 20 ரூபாய் எடுத்து கொடுத்து பஜ்ஜியை வாங்கினாங்க. சூடா இருந்த அந்த பஜ்ஜியோட வாசனை அவங்களோட பசியை இன்னும் அதிகப்படுத்துச்சு. முதல் துண்டை பீத்த உடனே பழைய நினைவுகள் ஒன்னொன்னா மனசுக்குள்ள வந்து நின்னுச்சு. அம்மா சீக்கிரம் பஜ்ஜி கொடுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சின்ன வயசுல விக்னேஷ் சொன்ன குரல் இன்னும் காதுல கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்போ 2 மகன்களுக்காகவும் சாரதாமா அன்போட பஜ்ஜி செய்து கொடுப்பாங்க. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிடுவாங்க. முருகேசனும் சிரிச்சுக்கிட்டே, சாரதா இந்த பஜ்ஜியோட வாசனையே வயிற்றை நிரப்பிடும் போலன்னு கலாய்ப்பாரு. அதுக்கு சாரதா அம்மாவும், வாசனை மட்டும் போதாது, வாங்க சூடா சாப்பிடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பரிமாறுவாங்க. ஆனா இன்னைக்கு அதே தாய் அதே மகன்களோட வீட்டில இருந்தும் ஒரு தெருவோர கடையில நின்று 2 வாய் சாப்பாட்டுக்காக காசை எண்ணி நிற்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த பஜ்ஜியை சாப்பிடும்போது ஒரு துண்டு தொண்டைக்குள்ள இறங்கவே இல்லை. அது வெறும் சாப்பாடு இல்லை, அவங்களோட பழைய சந்தோஷமான வாழ்க்கையோட நினைவுகளை மீண்டும் மீண்டும் கிழிச்செடுத்த வழி. அதை கவனிச்ச அந்த கடைக்காரன் மெதுவா கேட்டான், அம்மா இன்னும் வேணும்னா சொல்லுங்க, பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. சாரதா அம்மா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு லேசா சிரிக்க முயற்சி பண்ணாங்க. வேணாம் தம்பி, இதுவே போதும்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சில அடிகள் கூட நடக்க முடியல. கால்கள் தடுமாறிடுச்சு. சாலையோரத்திலேயே மெதுவா உட்கார்ந்துட்டாங்க. வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருந்தாலும் இதயத்துல இருந்த அந்த வெறுமையையும் வலியையும் எந்த சாப்பாட்டாலும் நிரப்ப முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு மெதுவா எழுந்து நின்னாங்க. கால்கள் இன்னும் தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா மனசுக்குள்ள மட்டும் ஒரு வித்தியாசமான அமைதி வந்த மாதிரி இருந்துச்சு. அது பசியாறினதால வந்த நிம்மதியா, இல்ல ஒரு அந்நியனா இருந்தாலும் தன் வழியை புரிஞ்சு உதவி பண்ணின அந்த கடைக்காரனோட நல்ல மனசால வந்த ஆறுதலான்னு அவங்களுக்கே புரியல. மெதுவா நடந்த சாரதா அம்மாவோட கால்கள் கோவிலை நோக்கி திரும்பிச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கோவில்னா கடவுளை மட்டும் பார்க்குற இடம் இல்லை, கொஞ்ச நேரமாவது யாரும் தொந்தரவு பண்ணாம அமைதியா உட்கார முடிகிற இடம். அங்க யாரும் அவங்கள கேலி பண்ண மாட்டாங்க, யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க, நீ ஒரு சுமைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஒரு நிம்மதிக்காகத்தான் அவங்க அடிக்கடி கோவிலுக்கு வருவாங்க. கோவில் அடைந்ததும் ஒரு மூலையில போய் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. கடவுளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கண்கள்ல கண்ணீர் மெதுவா வலிய ஆரம்பிச்சது. மனசுக்குள்ள 1000 கேள்விகள். கடவுளே, நான் வாழ்நாள் முழுக்க எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சேன், அப்படி இருக்க ஏன் என் சொந்த வீட்லயே நான் அந்நியமா மாறிட்டேன்? அவங்களோட உதடுகள் லேசா அசைஞ்சிச்சு. ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை. கடவுளும் அமைதியாத்தான் இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பையில் இருந்த ஒரு சின்ன ஜெபமாலையை எடுத்தாங்க. அது முருகேசன் உயிரோடு இருந்தப்போ அன்போட வாங்கி கொடுத்த ஜெபமாலை. மனம் ரொம்ப உடஞ்சு போகும் நேரம்லாம் அதை கையில பிடிச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கும் அதே கையில சுத்திக்கிட்டே கடவுளை மனசுக்குள்ள நினைச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம், அம்மா நீங்க ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சாரதா அம்மா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் நின்றுட்டு இருந்தான். அவன் முகம் முழுக்க புன்னகை, கண்கள்ல கருணை. அவனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, தம்பி உனக்கு என்ன தெரியுமான்னு கேட்டாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்தான். அம்மா, இந்த ஏரியால உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்க தினமும் கோவிலுக்கு வரத பார்த்துருக்கேன், ஆனா இன்னைக்கு உங்களை இப்படி உடஞ்சு போயிருக்கிற மாதிரி பார்த்ததும் மனசு கேட்கலன்னு சொன்னவன் கொஞ்சம் நின்று, நீங்க நல்லா இருக்கீங்களா, என் பேர் அர்ஜுன்னு சொன்னான். அந்த ஒரு கேள்வி, நீங்க நல்லா இருக்கீங்களா, பல வருடங்களா யாருமே கேட்காத கேள்வி. சாரதாமோட கண்கள் உடனே கலங்கிடுச்சு. அர்ஜுன் மெதுவா, அம்மா ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டான். சாரதா அம்மா எதுவும் சொல்லல. சின்னதா ஒரு சிரிப்பு வரவழைக்க முயற்சி பண்ணி தலையை மட்டும் அசைச்சாங்க.
ஆனால் அந்த மௌனத்தையே அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே பிரசாதமாக இருந்த ஒரு லட்டை எடுத்து கொடுத்து, இதோ அம்மா, இதை வாங்கிக்கோங்க, இது கடவுளோட பிரசாதம், இதை மறுக்கக்கூடாதுன்னு சொன்னான். சாரதா அம்மா அந்த லட்டை வாங்கி மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் கண்கள்ல இருந்து கண்ணீர் நின்றதே இல்லை. அதை பார்த்த அர்ஜுனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மெதுவா, அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா என்னோட வீட்டுக்கு வாங்க. ஏன் அம்மா இப்போ உயிரோட இல்லை, ஆனா என் மனைவி காவியா உங்களை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்குவான்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் சாரதா அம்மா அவனை அமைதியா பார்த்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் உண்மையான பாசத்தோட தன்னை கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனா அடுத்த நொடியிலேயே மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு. ஏன் சொந்த மகன்களுக்கே நான் தேவையில்லாதவளா ஆகிட்டேன், அப்படி இருக்க இன்னொருத்தருக்கு எப்படி சுமையா போவேன்? அந்த எண்ணத்தோட சின்னதா சிரிச்சுக்கிட்டு, மகனே, உன்ன மாதிரி ஒரு மகனை பெற்ற உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆனா நான் இனிமே யாருக்கும் சுமையா இருக்க விரும்பலன்னு மெதுவா சொன்னாங்க. கடவுள் என்னை நடக்க வைக்கிற வரைக்கும் என் வாழ்க்கைய என் காலில் நின்றுதான் வாழ்வேன்னு சாரதாமா அமைதியா சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுன் எதுவும் பேச முடியாம நின்னான். இந்த அம்மா எவ்வளோ வேதனையை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அந்த வேதனையில கூட யார்கிட்டையும் கையேந்த விரும்பலன்னு நினைக்கும் போது அவங்க மேல இருந்த மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு. அவன் இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சான். ஆனா அதுக்குள்ள சாரதா அம்மா பைய எடுத்துக்கிட்டு மீண்டும் கோவிலுக்குள்ள போயிட்டாங்க. கடவுளோட பாதத்துல தலையை வச்சு கும்பிட்டு கண்களை மூடிக்கிட்டு, கடவுளே, என் வாழ்க்கையோட இந்த கட்டத்துல யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலை மட்டும் எனக்கு வரக்கூடாது, அந்த தைரியத்தையும் வலிமையும் எனக்கு கொடுங்கன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. அவங்களோட கண்கள்ல மீண்டும் கண்ணீர் பெருகிடுச்சு. அதை பார்த்த கோவில் பூசாரி மெதுவா அவங்க பக்கத்துக்கு வந்து, அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு அக்கறையா கேட்டாரு. சாரதா அம்மா கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, நல்லாதான் இருக்கேன், ஆனா சில நேரம் மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு சொன்னாங்க. பூசாரி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு, அம்மா, தினமும் கோவிலுக்கு வாங்க, எல்லா வழியும் அடைஞ்சு போன மாதிரி தோன்ற நேரத்துல கடவுள் மட்டும்தான் நமக்கு ஆறுதலா இருப்பாருன்னு ஆறுதல் சொன்னாரு. சாரதா அம்மா பிரசாதத்தை வாங்கிட்டு லேசா சிரிச்சுட்டு வெளியே கிளம்பினாங்க. அப்போ, சாரதா, நீதானான்னு ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. சாரதா அம்மா திரும்பி பார்த்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு பழைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரியான மாலதி அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. மாலதி அதிர்ச்சியோட, என்ன சாரதா, என்னாச்சு? உன்னை பார்த்தா ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்கு, வீட்ல எல்லாம் சரிதானேன்னு கேட்டாங்க. சாரதா அம்மா ஒரு பெரு மூச்சு விட்டுட்டு, வீடா, அது இப்ப வீடே இல்லை மாலதி, என் தலைக்கு மேல ஒரு கூரை மட்டும்தான்னு வேதனையா சொன்னாங்க. அந்த பதிலை கேட்ட மாலதி அதிர்ச்சி அடைஞ்சாங்க. என்ன சொல்ற, என்ன நடந்துச்சுன்னு பதறி கேட்டாங்க. சாரதா அம்மா நிறைய சொல்லணும்னு நினைச்சாங்க. ஆனா வார்த்தை எதுவும் வரல. கொஞ்ச நேரம் அமைதியா நின்றுட்டு, என்ன சொல்ல மாலதி, என் வாழ்க்கை முழுக்க என் மகன்களுக்காகத்தான் வாழ்ந்தேன். இன்னைக்கு அதே மகன்களே என்னை ஒரு சுமையா பாக்குறாங்க. மருமகள்கள் தினமும் அவமானப்படுத்துறாங்க. மகன்கள் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட யாரும் கேட்க மாட்டாங்க. என் சொந்த வீட்டிலேயே நான் ஒரு அந்நியமா வாழ்றேன்னு கண் கலங்க சொன்னாங்க. மாலதியால் அதை கேட்டு நம்பவே முடியல. உங்க 2 மகன்களும் உங்க மேல உயிரையே வச்சிருந்தாங்களே, எப்படி இவ்வளவு மாறிட்டாங்கன்னு கேட்டாங்க. சாரதாம்மா கசப்பா சிரிச்சாங்க. யாரும் ஒரே நாள்ல மாற மாட்டாங்க மாலதி, கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போவாங்க. முதல்ல பேச்சு குறையும், அப்புறம் அக்கறை குறையும், கடைசியில ஒரு தாயே அவங்களுக்கு சுமையா தோண ஆரம்பிச்சிடுவான்னு சொன்னாங்க. மாலதியோட கண்களும் கலங்கிடுச்சு. சாரதா, இதெல்லாம் கேட்கவே மனசு வலிக்குதுன்னு சொன்னாங்க. சாரதா அம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டு, இப்போ எனக்கு ஆறுதல்னா இந்த கோவில் தான். மனசு ரொம்ப உடைஞ்சு போனா இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடுவேன். குறைஞ்சபட்சம் இங்க யாரும் என்னை அவமானப்படுத்த மாட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே மாலதி அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு, சாரதா, உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் தயங்காம என் வீட்டுக்கு வா, என் வீட்டு கதவு உனக்காக எப்பவும் திறந்துதான் இருக்கும்னு சொன்னாங்க. சாரதாமா நன்றியோட தலையசைச்சாங்க. ஆனா இனிமே யாரோட வீட்லயும் தங்கக்கூடாதுன்னு அவங்க மனசு ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு கனத்த மனசோட வீட்டுக்கு திரும்பினாங்க. ஆனா வீட்டு வாசல் அடைந்த உடனே அவங்க நின்னுட்டாங்க. உள்ள இருந்து சத்தமா ஏதோ பேசுற சத்தம் கேட்டுச்சு. பதறி போய் உள்ள போனாங்க. அங்க பார்த்த காட்சியை பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டாங்க. அரை முழுக்க பொருட்கள் எல்லாம் செதறி கிடந்துச்சு. ரேணுவும் மீனாவும் ஏதோ ஒன்றை வெறித்தனமா தேடிக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க அசைவையே பார்த்தா ரொம்ப முக்கியமான ஏதோ ஒன்றை தேடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்னு சாரதாமா நடுங்கிற குரல்ல கேட்டாங்க. ரேணு உடனே திரும்பி பார்த்து, நல்ல நேரத்துல வந்துட்டீங்க, இப்பவே சொல்லுங்க பணம் எங்கன்னு கோவமா கேட்டா. சாரதாம்மா குழப்பமா, எந்த பணமான்னு கேட்டாங்க. ரேணு சீறிக்கிட்டு, நேத்து சமையலர்ல காணாம போன அந்த 6000 ரூபாய் தான், வீடு முழுக்க தேடியும் கிடைக்கல, இப்ப உண்மையை சொல்லுங்கன்னு கத்தினா. அந்த வார்த்தையை கேட்டதும் சாரதா அம்மாவுக்கு உலகமே சுழல்ற மாதிரி தோணுச்சு. நான் எந்த பணமும் எடுக்கலன்னு நடுங்கிற குரல்ல சொன்னாங்க. ஆனா ரேணு கேட்கவே இல்லை. இந்த நாடகம் எல்லாம் போதும் அம்மா, அமைதியா பணத்தை எடுத்து கொடுத்து விடுங்க, இல்லைன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நாங்க கூட சொல்ல முடியாது, இந்த வீட்டில் இனிமே உங்களுக்கு இடமே இருக்காதுன்னு மிரட்டினா. அந்த வார்த்தைகளை கேட்ட சாரதா அம்மா மெதுவா கதவு பக்கம் பார்த்தாங்க. ஒருவேளை என் மகன்கள்ல யாராவது வந்து எங்க அம்மா இப்படிப்பட்டவங்க இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, அந்த ஒரு நம்பிக்கையோட அவங்க கண்கள் கதவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுல தன் தாய் என்ன நிலைமையில நிக்கிறாங்கன்னு பார்க்க யாருக்கும் அக்கறை இல்லை. அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ளேயே இருந்தாங்க. மீனா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு, இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சு எதுவும் ஆகாதம்மா, பணம் கிடைக்கலன்னா இந்த வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன்னு சொன்னான். சாரதாமோட கண்கள்ல கண்ணீர் நிரம்பிடுச்சு. அவங்க எதுவும் பேசாம தன்னோட கட்டுல பார்த்தாங்க. அந்த கட்டுல கூட இப்ப தன்னுடைய இடமா இல்ல தற்காலிகமா தங்குற இடமா என்று அவங்களுக்கே தெரியல. கனத்த அடிகளோட போய் அதுல உட்கார்ந்தாங்க. அதை பார்த்த ரேணு இன்னும் கோவமாயிட்டா. யோசிக்கவே இல்லை. சாரதா அம்மா கையில இருந்த பழைய பைய பறிச்சுக்கிட்டு, இதுல என்ன இருக்கு பாப்போம், ஒருவேளை பணத்தை இதுலயே ஒளிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொன்னான். சாரதாம்மா பதறி போனாங்க. இல்லம்மா, அது எதுவும் இல்லை, என்னோட சில பழைய பொருட்கள் தான் இருக்குன்னு கெஞ்சுற மாதிரி சொன்னாங்க. ஆனா ரேணு கேட்கவே இல்லை. பைய வேகமா அவிழ்த்து அதுக்குள்ள இருந்த பொருட்கள் எல்லாம் தரையில கொட்டினான். சில பழைய துணிகள், முருகேசன் புகைப்படம், சில சின்ன சின்ன நினைவு பொருட்கள், அதுதான் அந்த பையில இருந்தது. அதை பார்த்த மீனா முகத்தை சுழிச்சுக்கிட்டு, இதுல பணம் இருக்குன்னு நினைச்சோம், ஆனா இங்கெல்லாம் பழைய குப்பைகள் தான் இருக்குன்னு வெறுப்பா சொன்னான். அதோட தரையில விழுந்திருந்த பொருட்களை காலால தள்ளிவிட்டா. அந்த காட்சியை பார்த்த சாரதாமோட இதையும் தாங்கல. நடுங்குற கைகளால தரையில சிதறி கிடந்த பொருட்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அப்போதான் மாலதி கொடுத்த பழங்கள் தரையில உருண்டு கிடப்பது அவங்க கண்ணுக்கு பட்டுடுச்சு. சில ஆப்பிள், வாழைப்பழம் தரையில விழுந்திருந்தது. அதை பார்த்ததும் ரேணுவும் மீனாவும் ஒரே நேரத்துல அவங்கள பார்த்தாங்க. ரேணு உடனே கோமா, நான் பணம் எடுக்கலன்னு சொல்றீங்களே, அப்போ இந்த ஆப்பிள், வாழைப்பழம் எங்கிருந்து வந்தது, நீங்களே மரத்துல ஏறி பறிச்சிங்களான்னு கேலி பண்ணினா. சாரதாம்மா தடுமாறி, இது நான் வாங்கினது இல்லம்மா, மாலதி கொடுத்தது, நான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா அவங்க தான் வற்புறுத்தின்னு சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ரேணு நடுவுலையே நிறுத்திட்டு, அப்படியா, இப்ப பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா, நாளைக்கு தெருவுல நின்று நம்ம வீட்டு பேரை கெடுக்க போறீங்களான்னு விஷமா கேட்டா. சாரதாம்மா செய்வதறியாம, இல்லம்மா, நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்கல, அவதான் அன்பால கொடுத்தான்னு சொன்னாங்க. மீனா உடனே முகத்தை சுழிச்சுக்கிட்டு, அது சரி, திருட்டுக்கு மேல பொய்யும் சாக்கு போக்கும் சேர்ந்துடுச்சுன்னு கிண்டல் பண்ணினா. தரையில கிடந்த பழங்களை பார்த்து, இந்த பழங்கள் எப்படியும் நமக்கு எதுக்கு, எல்லாம் கெட்டு போன மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காலால உதச்சு ஓரமா தள்ளினா. அந்த நொடியில சாரதாம்மாக்குள்ள ஏதோ ஒன்று உடஞ்சு அதே நேரம் ஏதோ ஒன்று எழுந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க திடீர்னு குரலை உயர்த்தி போதும்னு சொன்னாங்க. அந்த ஒரு சத்தம் அரை முழுக்க எதிரொலிச்சிச்சு. ரேணுவும் மீனாவும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோட அவங்கள பார்த்தாங்க. சாரதாம்மா நடுங்கிற குரல்லையே, நான் இதுவரைக்கும் எல்லாத்தையும் அமைதியா கேட்டேன், இனிமே முடியாது, போதும், இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்கன்னு உறுதியா சொன்னாங்க. அவங்க குரல்ல இருந்த வலியும் கோமும் 2 மருமகள்களையும் ஒரு நிமிஷம் அமைதியாக்கிடுச்சு. ஆனா அடுத்த நொடியில அவங்க இருவரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தோல் குலுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அறையில மீண்டும் சாரதாமா மட்டும்தான். அவங்க மெதுவா தரையில இருந்த முருகேசன் புகைப்படத்தை எடுத்தாங்க. அதை தன் மார்போடு அணைச்சுக்கிட்டு கண்களை மூடினாங்க. முருகேசா, நான் இன்னும் எவ்வளவு தாங்கணும்னு மனசுக்குள்ள கேட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தவங்க தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு கட்டில்ல படுத்தாங்க. ஆனா தூக்கம் வரல. மனம் முழுக்க அவமானம், வலி, கோபம் எல்லாம் கலந்துருந்துச்சு. சில நிமிஷம் கழிச்சு திடீர்னு எழுந்து தன் பழைய துணிகளை மெதுவா தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களோட கைக்கு ஒரு சின்ன சாவி பட்டுச்சு. அந்த சாவியை பார்த்த நொடியில அவங்க கண்கள் பெருசாயிடுச்சு. இது சாதாரண சாவி இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி முருகேசன் அவங்களுக்கு கொடுத்த அதே சாவி. அந்த நாளோட நினைவு உடனே காதுல ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. சாரதா, இந்த சாவியை ரொம்ப பத்திரமா வை, இதுல உன் பெயர் இருக்குன்னு முருகேசன் சொன்ன குரல் நினைவுக்கு வந்துச்சு. அவரு அப்போ இன்னும் சொல்லியிருந்தாரு, பாரு சாரதா, காலம் மாறும், மனிதர்களோட மனசும் மாறும்,
இன்னைக்கு நம்ம தலையில தூக்கி வைக்கும் மக்கள் நாளைக்கு நம்ம அந்நியமா பார்க்கலாம். ஆனா உன் உரிமையை மட்டும் யாராலும் பறிக்க முடியாது. ஒரு நாள் யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா இந்த சாவியை பயன்படுத்து. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இப்போ அர்த்தமா புரிய ஆரம்பிச்சிச்சு. சாரதாம்மாவோட கண்கள்ல கண்ணீர் திரண்டுடுச்சு. அப்படின்னா முருகேசன் இதையெல்லாம் முன்னாடியே உணர்ந்தாரா? ஒரு நாள் என் சொந்த மகன்களும் மருமகள்களும் என்னை இப்படி நடத்துவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதா? அந்த கேள்வியோட சாவிய கைகள்ல இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. சாரதாமாவோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. இப்போ இந்த சாவியோட உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும்னு அவங்க மனசு முடிவு பண்ணிடுச்சு. முருகேசன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு தெளிவா நினைவுக்கு வந்துச்சு. சாரதா, இந்த சாவி உனக்கு மட்டும்தான். இதை பத்திரமா வை. உனக்கு எப்போ இது தேவைப்படுதோ அப்போ வங்கிக்கு போய் மேலாளரிடம் இதை காட்டு. அவர் உனக்கு எல்லாத்தையும் விளக்குவாருன்னு அவர் சொன்னது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சாரதாம்மா காலைக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு கண்களை மூடினாங்க. ஆனா தூக்கம் மட்டும் வரல. மனசு முழுக்க அந்த சாவியும் முருகேசன் சொன்ன வார்த்தைகளும் தான் சுழன்றுகிட்டு இருந்துச்சு. விடியலின் முதல் வெளிச்சம் ஜன்னல் வழியா அறைக்குள்ள வந்துச்சு. ஆனா சாரதாமோட கண்கள் அதுக்கு முன்னாடியே திறந்திருந்தது. அறை முழுக்க பார்த்தாங்க. நேற்று ராத்திரி சிதறி கிடந்த பொருட்கள் இன்னும் அப்படியே கிடந்துச்சு. ஆனா இப்போ அது எதுவுமே அவங்களுக்கு முக்கியமா தோணல. இன்னைக்கு வங்கிக்கு போய் இந்த சாவியின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரே எண்ணம் தான் அவங்க மனசுல இருந்துச்சு. அவங்க சாவியை கவனமா சேலையின் முந்தானையில கட்டிக்கிட்டு பழைய பைய தோல்ல மாட்டிக்கிட்டு மெதுவா கதவை நோக்கி நடந்தாங்க. கதவை திறந்ததும் ரேணு அங்கேயே நின்றுட்டு இருந்தா. எங்க கிளம்பிட்டீங்க அம்மான்னு சந்தேகத்தோட கேட்டா. சாரதாம்மா அமைதியா கோவிலுக்கு போயிட்டு வரேம்மான்னு சொன்னாங்க. ரேணு அவங்கள தலை முதல் கால் வர பார்த்துட்டு, கோவிலுக்கா? எனக்கு அப்படி தெரியல, வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன புதிய நாடகம் போட போறீங்களோ தெரியலன்னு கேலி பண்ணினா. சாரதாம்மா எதுவும் பதில் சொல்லல. சோர்வான ஒரு சிரிப்போட அமைதியா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வங்கியை அடைந்ததும் அங்க இருந்த மேலாளரிடம் போய், தம்பி, என் கணவர் இந்த சாவியை என்னிடம் கொடுத்து வங்கியில காட்ட சொன்னாருன்னு மெதுவா சொன்னாங்க. மேலாளர் அந்த சாவியை கவனமா பார்த்தாரு. அப்புறம் கணினியில ஏதோ ஒன்றை சரி பார்க்க ஆரம்பிச்சாரு. சில நொடிகள் கழிச்சு அவர் முகம் சீரியஸா மாறுச்சு. உடனே எழுந்து தன் அறைக்குள்ள போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தப்போ அவருடன் இன்னொரு வங்கி அதிகாரியும் இருந்தாரு. மேலாளர் மரியாதையோட, அம்மா, தயவு செய்து எங்களோட உள்ள வாங்கன்னு சொன்னாரு. சாரதாமோட இதையும் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க அந்த அதிகாரிகளோட உள்ள போய் நாற்காலியில் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. தம்பி, இந்த சாவி எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரியலன்னு மெதுவா சொன்னாங்க. மேலாளர் மரியாதையா புன்னகை பண்ணி, அம்மா, இது சாதாரண சாவி இல்ல. முதல்ல உங்க அடையாளத்தை சரி பார்க்கணும். உங்க ஆதார் அட்டை இருக்கான்னு கேட்டாரு. சாரதாம்மா உடனே பைய திறந்து, இது தேவைப்படும் நினைச்சேன் தம்பி, அதனால எடுத்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லி ஆதார் அட்டையும் கொடுத்தாங்க. மேலாளர் அடையாளத்தை சரி பார்த்தாரு. எல்லாம் சரியா இருந்ததும் ஒரு ஊழியரை அழைத்தாரு. அந்த ஊழியர் சாரதாம்மாவை லாக்கர் அறைக்குள்ள அழைத்து சென்று, அம்மா, இது உங்க லாக்கர், உங்க சாவியால இதை திறக்கலான்னு மெதுவா சொன்னாரு. சாரதாம்மா நடுங்கிற கையால சாவி எடுத்தாங்க. லாக்கருக்குள்ள சாவியை வச்சு மெதுவா திருப்பினாங்க. லாக்கர் திறந்த அந்த நொடியில அவங்க கண்கள் ஆச்சரியத்துல பெருசாயிடுச்சு. அதுக்குள்ள சில நகைகள், சொத்தாவணங்கள், ஒரு பெரிய பெட்டி எல்லாம் இருந்துச்சு. அந்த பெரிய பொட்டிக்குள்ள ஒரு கடித உரை இருந்துச்சு. சாரதாம்மா நடுங்கிற கைகளால அதை மெதுவா திறந்தாங்க. உள்ள முருகேசன் கையால எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த எழுத்தை பார்த்த நொடியிலேயே அவங்களோட கண்கள் கலங்கிடுச்சு. மெதுவா அந்த கடிதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. சாரதா, நீ இந்த கடிதத்தை படிக்கிற நேரத்துல நான் ஒருவேளை உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். ஆனா நீ யார்கிட்டையும் கையேந்தாம வாழணும்னு நினைச்சு என்னால முடிந்ததை எல்லாம் நான் செய்துட்டேன். நான் சம்பாதிச்ச சொத்து, நகை, சேமிப்பு எல்லாத்தையும் உன் பெயருக்கு மாற்றி வச்சிருக்கேன். இந்த லாக்கர் உன் பாதுகாப்புக்காகத்தான். உனக்கு யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய நிலை ஒருபோதும் வரக்கூடாது. அந்த வரிகளை படிச்சதும் சாரதாமோட கண்ணீர் கடிதத்திலேயே விழ ஆரம்பிச்சது. முருகேசன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு மறுபடியும் நினைவுக்கு வந்துச்சு. இதுவரைக்கும் தாங்க முடியாத வழியால நொறுங்கி போயிருந்த அவங்க மனசுக்குள்ள அந்த நொடியில ஒரு புதிய வலிமை எழுந்துச்சு. முருகேசனோட கடிதத்தை மார்போடு அணைத்துக்கிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டாங்க. பல நாளாக அவங்கள வாட்டிக்கிட்டு இருந்த அவமானம், தனிமை, பயம் எல்லாத்தையும் உடைச்சு வெளியே வர ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. மேலாளர் மெதுவா, அம்மா, நீங்க விரும்பினா இதுல இருக்கிற தொகையை உங்க சேமிப்பு கணக்குக்கு மாற்றிக்கலாம்.
இல்லை உங்களுக்கு இப்போ தேவையா இருந்தால் கொஞ்சம் பணம் எடுத்துக்கலான்னு சொன்னார். சாரதாம்மா கண்களை தொடச்சிக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் பணம் எடுக்கணும், மீதியெல்லாம் என் கணக்குக்கு மாற்றிடுங்கன்னு உறுதியாக சொன்னாங்க. மேலாளர் எல்லா செயல்களையும் முடிச்சாரு. கொஞ்ச நேரத்தில் பணம் அவங்க கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தேவைக்காக கொஞ்சம் பணமும் அவங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்டது. சாரதாம்மா நகைகளையும் சொத்தாவணங்களையும் முருகேசன் கடிதத்தையும் கவனமாக மடித்து பையில வச்சுக்கிட்டாங்க. வங்கியை விட்டு வெளியே வந்தப்போ சூரியன் பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஒளி வெளியில் மட்டும் இல்லை, அவங்களோட மனசுக்குள்ளேயும் வந்த மாதிரி இருந்துச்சு. இனிமே நான் எங்கே போவதுன்னு யோசிச்சுக்கிட்டு நின்றாங்க. அந்த நேரம் பின்னாடியிலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அம்மா. சாரதாம்மா திரும்பி பார்த்தாங்க. கோவிலில் சந்திச்ச அதே அர்ஜுன் அங்கே நின்றுட்டு இருந்தான். அவன் ஆச்சரியமா, அம்மா நீங்கள் வங்கிக்கா வந்திருக்கீங்கன்னு கேட்டான். சாரதாம்மா லேசாக புன்னகை பண்ணி, ஆமாம் தம்பி, ஒரு முக்கியமான வேலை, இப்போ நான் என் வாழ்க்கையை என் வழியில் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அர்ஜுன் அவங்களோட கண்களில் அந்த புதிய நம்பிக்கையை பார்த்தான். ஆனால் அதே கண்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தனிமை மறைஞ்சிருப்பதும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே, அம்மா உங்களுக்கு மனசு இருந்தா என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லை, எங்கள் வீடு உங்களுக்காக திறந்துதான் இருக்குன்னு சொன்னான். அர்ஜுனோட வார்த்தைகள் உண்மையான பாசத்தோட இருந்துச்சு. ஆனால் சாரதாம்மா இன்னும் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பலை. அதனால, தம்பி நான் இப்போ எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன், யாரையும் சார்ந்து இருக்க விரும்பலன்னு சொன்னாங்க. அர்ஜுன் புன்னகை பண்ணி, அம்மா நீங்கள் யாரை சார்ந்து இருக்க போறீங்கன்னு யார் சொன்னது? ஒரு தாய்க்கு எங்கள் வீடு எப்பவும் அவங்களோட வீடு மாதிரி தான். உங்களுக்கு தேவையா தோன்ற வரைக்கும் அங்கே இருங்க. உங்களுக்கு மனசு வந்த நாளில் உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்க. ஆனால் ஒரு தடவை மட்டும் என்னோட வாங்கன்னு பாசமாக சொன்னான். சாரதாம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக அவனை பார்த்தாங்க. பிறகு மெதுவா, சரி தம்பி, ஆனால் சில நாட்களுக்கு மட்டும்னு சொன்னாங்க. சரி அம்மான்னு அர்ஜுன் உடனே மகிழ்ச்சியாக சொன்னான். அப்படியே அவளை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். வீட்டை அடைந்ததும் அர்ஜுனோட மனைவி காவியா வாசல்லே நின்றுட்டு இருந்தா. சாரதாம்மாவை பார்த்த உடனே அவங்க முகம் வளர்ந்து போச்சு. உடனே ஓடி வந்து வாங்க அம்மான்னு பாசமா சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சு உள்ளே அழைத்து சென்றான். அந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நொடியிலேயே சாரதாம்மாவுக்கு ஒரு வித்தியாசமான நிம்மதி தோணுச்சு. அங்கே கேலி இல்லை, அவமானம் இல்லை, புறக்கணிப்பு இல்லை. பல நாட்களுக்கு பிறகு ஒரு வீட்டுக்குள்ள மனிதர்களோட பாசம் இன்னும் இருக்குன்னு அவங்களுக்கு உணர்ந்துச்சு. அன்னைக்கு இரவு அர்ஜுனும் காவியாவும் முன்னாடி உட்கார்ந்துருந்தப்போ சாரதாம்மா தன் முடிவை அமைதியா சொன்னாங்க. என்ன மாதிரி வீடு இருந்தும் வீடு இல்லாதவங்களுக்காக என் சொத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன்னு உறுதியா சொன்னாங்க. வீடு இருந்தும் வீடு இல்லாத மாதிரி தவிக்கிற வயசானவங்களுக்காக நான் ஒரு காப்பகம் திறக்கணும். அங்கே யாரும் அவமானப்படக்கூடாது, யாரும் 2 வாய் சாப்பாட்டுக்காக கையேந்தக்கூடாது. ஒவ்வொரு முதியவரும் மரியாதையோடவும் கண்ணியத்தோடவும் வாழணும். அதுக்கு தான் ஏன் சொத்தை பயன்படுத்த போறேன்னு சாரதாம்மா உறுதியா சொன்னாங்க. அர்ஜுனும் காவியாவும் அவங்கள பெருமையோட பார்த்தாங்க. காவியா கண் கலங்க, அம்மா இது ரொம்ப நல்ல முடிவு. உங்க மனசு இவ்வளவு காயப்பட்ட பிறகும் இன்னொருத்தருக்காக யோசிக்கிறீங்கன்னா அதுவே பெரிய விஷயம்னு சொன்னான். அர்ஜுனும், அம்மா இதுக்கு நாங்க உங்க கூட இருப்போம்னு உறுதியா சொன்னான். சாரதாம்மா ஒரு பெரும் மூச்சு விட்டாங்க. கண்களில் வந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு, தம்பி நாளைக்கு என்ன ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் அழைத்துக்கிட்டு போ, நான் சட்டப்படி எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த நொடியில சாரதாமோட கண்கள்ல பயமே இல்லை. பல நாளா அவங்கள தள்ளி வைத்த துயரத்திலிருந்து வெளியே வர புதிய காலைக்காக தயாராகி இருந்தாங்க. அது ஒரு சாதாரண காலை இல்லை, அது தன்னுடைய மரியாதையும் உரிமையையும் தன் கையால் எழுத போற ஒரு புதிய ஆரம்பம். இதற்குள் சாரதாம்மா வீட்டுக்கு திரும்பாததால அவங்களோட மகன்களும் மருமகள்களும் மெதுவா அமைதி இழக்க ஆரம்பிச்சாங்க. சரவணன் கதவை பார்த்துக்கிட்டு, அம்மா ஏன் இன்னும் வரல, ஏதாவது ஆகிட்டதான்னு கவலையோட கேட்டான். ரேணு உடனே கோமா, அதை விடுங்க, அவங்க எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க, இல்லை நம்ம மேலே கோவமா எங்கேயாவது இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி கவலைப்பட வேண்டான்னு அலட்சியமா சொன்னான். அது வரைக்கும் அமைதியா இருந்த மீனா மெதுவா, அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை அண்ணி, எவ்வளவு தாமதமானாலும் யாரோட வீட்லயும் தங்க மாட்டாங்க, உண்மையிலே ஏதாவது பிரச்சனை ஆகிட்டதான்னு கேட்டா. இது வரைக்கும் சாரதாம்மா வீட்டில் இருந்தாலும் இல்லைன்னாலும் கவலைப்படாதவங்க இப்போ கதவை பார்த்துக்கிட்டே நின்னாங்க. இரவு முழுக்க சாரதாம்மா திரும்பவே இல்லை. அதனால சரவணனுக்கும் விக்னேஷுக்கும் பயம் வர ஆரம்பிச்சது. காலை ஆனதும் அவங்க சுற்றுப்புறத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருக்கும் சாரதாம்மா எங்க போனாங்கன்னு தெரியல. மாலதியிடம் கேட்டாலும் கோவில்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. மீனா கவலையோட, நாம காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும் போல,
அம்மா ஒரு நாள் முழுக்க காணோம், ஏதாவது தவறு நடந்திருந்தான்னு சொன்னான். உடனே ரேணு அவளை நிறுத்திட்டு, என்ன பேசுற மீனா? காவல் நிலையத்துக்கு போனா முதல்ல நம்மையே கேள்வி கேட்பாங்க, காலையிலேருந்து ஏன் புகார் கொடுக்கலன்னு கேட்பாங்க, மேலும் வீட்டில் நடந்த விஷயம்லாம் வெளியில போய்டும்னு சொன்னான். சரவணனும் அவ சொன்னதுக்கு தலையசைச்சான். ஆமா, இப்பவே புகார் கொடுக்க வேண்டாம், அம்மா வயசானவங்க, வழி தவிர எங்கேயாவது போயிருப்பாங்க, இல்ல உறவினர் வீட்டுக்கு போயிருப்பாங்க, முதல்ல நாம தேடி பார்ப்போம்னு சொன்னான். ரேணு ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, இதெல்லாம் விடுங்க, முதல்ல சாப்பாடு பண்ணணும், காலை வரை பார்த்துக்கலாம், அம்மா வரலன்னா அப்புறம் யோசிப்போம்னு சொன்னான். ஆனா அந்த இரவு அவங்களோட வீட்டுல பதட்டம் தான் இருந்துச்சு. அதே நேரம் அர்ஜுன் வீட்டுல சாரதா அம்மா பல நாட்களுக்கு பிறகு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வயிறார சாப்பிட்டு இருந்தாங்க. யாரும் கேலி பண்ணல, யாரும் கேள்வி கேட்கல, யாரும் சுமைன்னு நினைக்கல. அவங்களோட முகத்துல நீண்ட நாட்களா இல்லாத ஒரு அமைதி தெரிஞ்சிச்சு. காலை எழுந்தப்போ மேஜை மேல சூடான வெஜ் பிரியாணி, தயிர், டீ எல்லாம் தயாராகி இருந்துச்சு. காவியா பாசமா, அம்மா முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் எங்க வேணும்னாலும் போலான்னு சொன்னான். காலை உணவு முடிந்ததும் சாரதா அம்மா அர்ஜுனை பார்த்து, தம்பி இன்னைக்கு என்ன அந்த வழக்கறிஞரிடம் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. அர்ஜுன் புன்னகை பண்ணி, அம்மா நான் ஏற்கனவே ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் பேசிட்டேன், அவரு அனுபவம் உள்ளவரு, இப்பவே போகலான்னு சொன்னான். சாரதா அம்மா தலையசைச்சிட்டு அவனோட வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு கிளம்பினாங்க. வழக்கறிஞர் அவங்க சொன்னதை எல்லாம் கவனமா கேட்டாரு. பிறகு சீரியஸா, அம்மா இந்த முடிவை நன்றாக யோசிச்சு எடுத்தீங்களான்னு கேட்டாரு. சாரதாமோட கண்கள்ல இப்ப எந்த தயக்கமும் இல்லை. ஆமா வழக்கறிஞரே, நான் வீட்டை காலி செய்ய சொல்லும் ஆவணங்களை மட்டும் தயார் பண்ணணும்னு நினைக்கல, செய்தித்தாள்லயும் ஒரு அறிவிப்பு வரணும், இந்த உலகத்துக்கும் என் குடும்பத்துக்கும் நான் எடுத்த முடிவு தெரியணும்னு உறுதியா சொன்னாங்க. என் மகன்களுக்கு என் சொத்தோடவும் இனிமே என்னோட வாழ்க்கையோடவும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா தெரியணும். நான் அவங்களை என் சொத்துல இருந்து முழுசா விளக்குறேன். இன்னையிலிருந்து அவங்களுக்கு என்னோட எந்த உறவும் இல்லைன்னு சட்டப்படி பதிவு செய்யணும்னு சாரதாமா உறுதியா சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட அர்ஜுன் ஒரு நிமிஷம் திகைச்சு போனான். அம்மா நீங்க உண்மையிலே இவ்வளவு கடினமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு மெதுவா கேட்டான். சாரதாமோட கண்கள்ல கண்ணீர் நிரம்புச்சு. ஆனா அது பலவீனத்தோட கண்ணீர் இல்ல, பல வருடங்களா அடக்கி வைத்த தைரியத்தோட கண்ணீர். ஆமா தம்பி, தன் சொந்த வீட்டிலேயே 2 வாய் சாப்பாடு கூட மரியாதையா கிடைக்காத ஒரு தாய் இனிமே எந்த பாசத்துக்கும் மயங்க கூடாது. நான் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கணும், பேராசையும் அவமரியாதையும் இல்லாத அன்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கைன்னு சொன்னாங்க. வழக்கறிஞர் தலையசைச்சாரு. சரி அம்மா, நான் இப்பவே சட்ட ஆவணங்களை தயார் பண்றேன், செய்தித்தாள்ல அறிவிப்பு போடுற வேலைகளையும் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல எல்லா ஆவணங்களையும் தயாரானது. வழக்கறிஞர் அந்த ஆவணங்களை அவங்க முன் வைத்துட்டு, சாரதாம்மா இப்போ நீங்க இந்த ஆவணங்கள்ல கையெழுத்து போட்டா போதும், அதுக்கப்புறம் சட்டப்படி உங்க மகன்களுக்கு உங்க சொத்தின் மேல் எந்த உரிமையும் இருக்காதுன்னு சொன்னாரு. சாரதா அம்மா அந்த ஆவணங்களை அமைதியா பார்த்தாங்க. பல வருடங்களா தாங்கிய துன்பம், அவமானம், தனிமை எல்லாம் அவங்களோட கண்கள்ல ஒரு நொடிக்கு தோன்றி மறந்துச்சு. ஆனா இந்த முறை அவங்க கைகள் நடுங்கல, எந்த தயக்கமும் இல்லாம ஆவணங்கள்ல கையெழுத்து போட்டாங்க. அர்ஜுனும் காவியாவும் அதை அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கறிஞர் ஆவணங்களை எடுத்து வச்சு, கவலைப்படாதீங்கம்மா, இந்த செய்தி நாளை காலைக்குள்ள செய்தித்தாள்ல வரும், அதுக்கப்புறம் சட்டப்படி உங்க மகன்கள் உங்க சொத்துல உரிமை கோர முடியாதுன்னு சொன்னாரு. வழக்கறிஞர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தப்போ சாரதாமா மனசுக்குள்ள ஒரு பெரிய முடிவு எடுத்திருந்தாங்க. இனிமே தன் துன்பத்தால இல்ல, தன் முடிவுகளால வாழணும், தன் மகன்களுக்காக அவங்களோட செய்கைக்கு பதில் சொல்லணும். அடுத்த நாள் காலை மெதுவான சூரிய ஒளியில சாரதாம்மா கையில ஒரு செய்தித்தாளை பிடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த செய்தித்தாளின் ஒரு மூளை மடங்கி இருந்தது. அவங்களோட கண்கள்ல இனி சோகம் இல்லை, பழைய பாசத்தால உடைந்து போன பலவீனமும் இல்லை. அங்கே இருந்தது உறுதியான முடிவு மட்டும்தான். அர்ஜுன் அவங்களோட பக்கத்துல நின்றுட்டு இருந்தான். சில நிமிஷத்துல சாரதாம்மா தன் பழைய வீட்டின் வாசலுக்கு வந்தாங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு கதவை பலமா தட்டினாங்க. கதவு திறந்ததும் ரேணுவும் மீனாவும் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. சாரதாமாவை பார்த்ததும் ரேணு கேலியா, ஓ வந்துட்டீங்களா, 2 நாளா எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டா. சத்தம் கேட்டு சரவணனும் விக்னேஷும் பின்னால இருந்து வந்தாங்க. சரவணன் கோமா, அம்மா இப்படி தெரியாத போய் தங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டான். சாரதா அம்மா முகத்துல லேசா ஒரு புன்னகை வந்துச்சு. எந்த கோமும் காட்டாம கையில இருந்த செய்தித்தாளை சரவணனிடம் நீட்டி கடினமான குரல்ல, முதல்ல இதை படின்னு சொன்னாங்க. சரவணன் செய்தித்தாளை வாங்கி படிக்க ஆரம்பிச்சான். படிக்க படிக்க அவன் முகம் வெளிரிய ஆரம்பிச்சிச்சு. படிக்க படிக்க அவன் முகம் வெளிர ஆரம்பிச்சது.
செய்தித்தாள் எழுதியிருந்தது, நான் சாரதா தேவி என் 2 மகன்கள் சரவணன், விக்னேஷ் மற்றும் அவங்களுடைய மனைவிகளுடன் உள்ள எல்லா உறவுகளையும் இத்துடன் துண்டிக்கிறேன். அவர்கள் இனி என் மகன்கள் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். என் வீடும் என் சொத்தும் முழுவதும் என் பெயரில் மட்டுமே உள்ளது. என் உயிருக்கு பிறகும் அவர்களுக்கு அதில் எந்த உரிமையும் இருக்காது என்று நான் சட்டப்படி தீர்மானித்துள்ளேன். தங்கள் தாய்க்கு தங்கள் வீட்டில் மரியாதையோடு இடம் கொடுக்க முடியாதவர்கள் அவளுடைய செல்வத்தையும் வாரிசாக பெற முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் வீடு முழுக்க அமைதியாகிடுச்சு. சரவணனும் விக்னேஷும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ரேணுவும் மீனாவும் அதிர்ச்சியில உறைந்து போனாங்க. சரவணன் நடுங்கிற குரல்ல, அம்மா இதெல்லாம் என்னன்னு கேட்டான். சாரதாம்மா கடினமா அவனை பார்த்தாங்க. என்ன அம்மான்னு கூப்பிடாத. நான் அழுதப்போ நீ ஒரு முறை கூட என் பக்கம் நின்னதில்லை. இந்த மருமகள்கள் என்னை அவமானப்படுத்தும் போது நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்த. நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்காத நீ இப்ப என் சொத்துக்காக அம்மா அம்மான்னு அழைக்கிறியான்னு கேட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்ட 2 மகன்களும் தலையை குனிஞ்சாங்க. விக்னேஷ் தடுமாறி, அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க, கோபத்துல தவறா நடந்துட்டோம், இப்படி செய்யாதீங்கன்னு கெஞ்சினான். ரேணு கோபத்துல, யாராலும் எங்களை இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்ப முடியாது, இந்த வீடு எங்களுக்கு சொந்தம்தான்னு கத்தினான். அந்த நொடியில சாரதா அம்மாவை பக்கம் திரும்பினாங்க. குரல் முழுக்க உறுதி, இந்த வீடு என் பெயர்ல தான் இருக்கு, இதுல உனக்கு ஒரு அடி நிலம் கூட உரிமை இல்லை. நீ என்னை எத்தனை நாள் அவமானப்படுத்தின, ஆனா இனிமே அந்த அவமானம் இங்க முடிவடையுதுன்னு சொன்னாங்க. அந்த குரலை கேட்டதும் ரேணுவுக்கு பதில் சொல்ல வார்த்தையே கிடைக்கல. 2 மகன்களுக்கும் வியர்க்க ஆரம்பிச்சது. சரவணன் மீண்டும், அம்மா தயவு செய்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டான். சாரதா அம்மா அமைதியா, நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுத்தீங்களா? நான் பசியோடு இருந்தப்போ கேட்கல, நான் அழுதப்ப தொடைக்கல, நான் பழி சுமந்தப்ப நம்பல. இப்போ என் முடிவு மாறாது. இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இனிமே இந்த வாசற்படிக்கு திரும்பி வராதிங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு பிறகு யாராலும் பேச முடியல. மகன்களும் மருமகள்களும் அவமானத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலை வந்துச்சு. அந்த நாள் முதல் சாரதா அம்மா தனக்காக மட்டும் வாழல, தன்னை போல பாசம் இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட முதியவர்களுக்காக தன் வீட்டிலேயே ஒரு காப்பகத்தை தொடங்கினாங்க. அங்கே வந்த ஒவ்வொரு முதியவருக்கும் சாப்பாடு மட்டும் கிடைக்கல, மரியாதையும் கிடைத்தது. ஓய்வெடுக்க ஒரு படுக்கை மட்டும் கிடைக்கல, பேச கேட்கும் மனசுகளும் கிடைத்தது. அந்த காப்பகத்தை நடத்த அர்ஜுனும் காவியாவும் முழு ஆதரவு தந்தாங்க. மறுபக்கம் சரவணன், விக்னேஷ், ரேணு, மீனா எல்லாரும் தங்களோட செய்கைக்கு பலன் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல தாயை சுமைன்னு நினைச்சவங்க இன்னைக்கு தாங்களே தங்க இடம் தேடி கதவுகளை தட்டிக்கிட்டு அலைஞ்சாங்க. காலம் எல்லாருக்கும் பதில் சொல்லும். தாயின் கண்ணீர் வீணாகாது. பெற்றவர்கள் அவமானப்படுத்தி கிடைக்கும் சொத்து ஒருபோதும் நிம்மதி கொடுக்காது. மரியாதை கொடுத்த இடம்தான் வீடு, அன்பு கிடைக்கும் இடம்தான் குடும்பம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க மனசுக்கு பட்ட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட உணர்ச்சியான கதைகள் தொடர்ந்து கேட்க நம்ம மினி கதைகள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்ல கதையோட சந்திப்போம். நன்றி. பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.